ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அங்கன்வாடிக்கு தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து மந்த்லி சிஸ்டர் வருவாங்க. அப்போ அங்கே போய் போட்டுக்குவோம் நாங்கள். பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 10 மந்த்ஸு முடிஞ்சு 11 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. போயிருந்தோம். அங்கேயே பால்வாடி இருக்குது. அங்கே ஒரு பாப்பா வந்து அழறதை பார்த்துட்டு அவள் அழுதுட்டு ஓடியே போயிட்டா. அவள் பயந்துட்டா போல். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டுட்டு அங்கேயே வந்து சத்து மாவும் கொடுத்துருந்தாங்க. சத்து மாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து கண் பார்வை ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. போர்டில் எழுதி போடுறது எதுவுமே அவனுக்கு தெரியல. அதால் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் வந்து தான் உட்காந்து, அதுவும் ரொம்ப கிட்ட உட்காந்து தான் பார்த்து எழுதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, அவன் மொபைல் ரொம்ப ஓவராக எடுத்துக்குவான். மொபைலை பார்த்து அவனுக்கு ரொம்ப லோ ஆகிடுச்சு கண் பார்வை. எல்லாமே பவர் போட்டு பார்க்குறாங்க பாயிண்ட்டு, எந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அவனுக்கு இருக்கிறதுலே அவங்களே சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை பவர் கொடுத்துருக்கோம். இந்த ஏஜுக்கு வந்து அந்த பவர் கிடையாது, இருந்தாலும் அந்த பவர் போட்டால் தான் அவனுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தான் வந்து மொபைல் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இவன் தான் ரொம்ப பேச்சு கேட்க மாட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளாஸ்லாம் போட்டு அந்த செக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் எதுன்னு செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம். இனிமேட்டு அவருக்கு மொபைலே கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.